நம்ம அந்த உள் உணர்வோடு இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட்ல இருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு இன்ட்யூஷன் வந்து நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள முன்கூட்டியே எச்சரிக்கை குடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம வந்து சரியா தவறான்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் வீட்ட விட்டு வெளியில போகும்போது பூனை குறுக்க வந்துருச்சு. அதனால என் லைஃப் ஃபெயிலியர் ஆயிட்டு. அப்படி பேசும்போது தும்மல் போட்டாங்க. நான் ஒரு விஷயத்த பேசும்போது கெவிலி, பல்லி அடிக்குது, சத்தம் போடுது. இதெல்லாம் நான் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வீட்ட விட்டு வெளியில போகும்போது ஒருத்தன் விறக தூக்கிட்டு போறான். இது ஒரு அமங்கலமான செயலா? நான் வீட்ட விட்டு வெளியில போகும்போது, அதாவது கணவனை இழந்த பெண் நடந்து போறா. இது ஒரு அமங்கலமான செயல். இப்படின்னு சொல்லி நெறைய சொல்வோம் நம்ம ஊர்ல. கிராமத்திலயும் சரி, நகரங்களிலும் இந்த சகுனம் பார்ப்பது என்பது எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பட்சி சாஸ்திரம்னு வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பட்சி பார்க்கிறது அப்படின்னு வேற சொல்றாங்க. சகுனம் பார்ப்பது சரியா? தவறா? சகுனம் என்பது உண்மையா? பொய்யா? என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாம் என்ன செயல் செய்தாலும் அதற்கான விளைவை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தோடு நிதானமாக இருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தோடு இணைந்து செயல்பட தொடங்கணும்னா, நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பல விஷயங்கள் முன்னெச்சரிக்கையாக நமக்கு தெரிய வந்துரும். இதை நிமித்தங்கள் என்று அழைப்பார்கள். நிமித்தங்கள் பார்க்கிறது நம்முடைய தமிழ் மரபில் இருக்கிறது. அரசர்கள் போர் செய்வதற்கு முன்பு நிமித்தங்கள் பார்ப்பார்கள். ஒரு வீட்டில் நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு முன்பு நிமித்தங்கள் பார்ப்பார்கள். இந்த நிமித்தம் பார்க்கிறது என்பது ஒரு உயரிய நற்செயலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்முடைய 2 விஷயம் இருக்குது. இப்போ நம்ம எப்படின்னா இந்த இயற்கையோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு நிமித்தங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். இது சரி, வார்னிங் இருக்கும், அல்லது பாசிட்டிவா என்கரேஜ் பண்றது மாரி இருக்கும். ஒரு நல்ல செயல்கள் தொடங்கும்போது மழை பெய்யறது மாரி இருக்கும். ஒரு அவனுக்கு ஏதாவது நெகட்டிவா நடக்க போகுதுன்னா, அதுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை உணர்வுகள் 2, 3 தடவ காமிச்சிரும். அதையும் மீறி அவன் செய்யும்போது அந்த பிரச்சனையில மாட்டுவான். ஏன்னா, இந்த நிமித்தங்கள் என்பது நம்முடைய உள் உணர்வு, இந்த பிரபஞ்ச ஆற்றல். இதோடு இணைஞ்சு செயல்படக்கூடியது. நம்ம அந்த உள் உணர்வோடு இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட்ல இருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு இன்ட்யூஷன் வந்து நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள முன்கூட்டியே எச்சரிக்கை குடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம வந்து சரியா தவறான்னா, இயற்கையோட இணைஞ்சு இருக்கிறவனுக்கு சரி. நாம் ரொம்ப அந்த உடலோடும், மனதோடும் கட்டுப்பட்டு, மற்றத பத்தி இந்த இயற்கைய பத்தி நேசிக்காம ரொம்ப பரபரப்பான உலகத்துல, பரபரப்பான ஒரு மனநிலையில இருக்கிறவனுக்கு நிமித்தங்கள் வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் படிச்சு வச்சிருக்கக்கூடிய நிமித்தங்கள வச்சுட்டு பார்த்தா, அதெல்லாம் ஒத்து வருமான்னா ஒத்து வராது. படிச்சு வச்சிருக்க விஷயங்கள் இப்படிலாம் செய்யும்போது, இந்த மாரி நிறத்தை பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு காட்சிய பார்க்கும்போது, இந்த மாரி ஓசை கேட்கும் போதெல்லாம், அவனுக்கு சரியா இருக்குமான்னா சரியா இருக்காது. ஆனால், இயற்கையோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நிமித்தங்கள் உதவி செய்கின்றன. இவன் இயற்கையிலிருந்து தன்னை துண்டித்துக் கொண்டு, தன்னுடைய உடல் தான், தனது என்ற அதிகாரத்திலயும், ஒரு பற்றுதல்லயும், தன்னுடைய உடல மட்டும் மையப்படுத்தி, புலனின்ப வாழ்க்கை வாழ்றவன், மன வாழ்க்கைன்னா, மைண்ட்லயே யோசித்து, சிந்திச்சுட்டு வேற உலகத்த பத்தியோ, நல்லத பத்தியோ, கெட்டத பத்தியோ, சமுதாயத்த பத்தியோ எதுவுமே இல்லாம, வெறுமன சுயநலக் கருமியா சிந்தனையில மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க ஒருவனுக்கு, அவனுக்கு இந்த கிடைக்கக்கூடிய நிமித்தங்கள அவனால உணரக்கூட முடியாது. அவன் புக்க படிச்சு வச்சுட்டு இந்த நிமித்தங்கள் மாரி அந்த நிமித்தத்த உருவாக்கி கொண்டு, அல்லது செயற்கையா நிமித்தத்த உருவாக்கி கொண்டு, அந்த நிமித்தத்துக்கு ஏத்தாப்புல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் அது நடக்காது. யார் ஒருத்தர் சரியா, தப்பா அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய உள்ளுணர்வின் அடிப்படையில இந்த இயற்கையோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நிமித்தங்கள் என்பது ஓரளவு உதவி செய்யும். சரியோ, தப்போ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, என்னால நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்ற ஒரு அறத்தை வகுத்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த நல்லது, கெட்டது எல்லாமே சமமானதா இருக்கும். அவனுக்கு நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. ஆசையின் வயப்பட்ட ஒருவனுக்கு தான் நல்லது, கெட்டதெல்லாம். ஆசையை முற்றிலும் துறந்த யோகிக்கு எந்த நிமித்தங்களும் பலிக்காது. அவனுக்கு எந்த நிமித்தங்களும் வேலை செய்யாது. ஏன்னா, அவன் நிமித்தங்களுக்கான காரணங்களையே வென்றவனாக இருக்கிறான். அவன் ரொம்ப செல்ஃபா முக்கியத்துவம் குடுக்குறான். அவன் செல்ஃபா ரொம்ப சரியா இருக்கிறான். அவனுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில அவனுக்கும் யாருக்கும் தீங்கு தராத ஒரு தன்மையில ஒருத்தன் செல்ஃபா சரியா இருக்கும்போது, அவனுக்கு எந்த சகுனங்களும் பலிக்காது. ஆனா நம்ம ஒரு வேளை இப்படி எடுத்துக்கலாம். நீங்க நெகட்டிவா நெனைச்சிட்டு இருக்கீங்க. நெகட்டிவான ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பல்லி சத்தம் போடுதுன்னா, உங்கள வார்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க நல்ல பாசிட்டிவான விஷயத்த செய்ய போறீங்க, பல்லி கத்துதுன்னா, உங்கள என்கரேஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க பல்லி கத்துனத உங்களுக்கு தப்பா நினைக்கிறத என்கரேஜ் பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா, அது உங்களுடைய தப்பான நிமித்தமா மாறிடும். தவறுகள் செய்யும்போது இந்த இயற்கை உங்களுக்கு பல வழிகள்ல உணர்த்துகிறது. அதை உணர்ந்து தவறுகளை குறைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை செய்யும் போது பல நிமித்தங்களை இந்த சமுதாயம் இயற்கை குடிக்கிறது. அந்த நிமித்தங்களை பாசிட்டிவா எடுத்து செயல்படுங்க. உங்களுக்கு நிமித்தங்களே தேவைப்படாது. வாழ்த்துகள். நன்றி.